நடைபெறக்கூடிய ரஜபுரிய மாதத்திலும் எதிர்வரும் ஷாபானுடைய மாதத்திலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிரப்பமாக பரக்கத் செய்வானாக. புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து நோன்புகள் நோற்று நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் நமக்கு படிப்பினைக்காக வேண்டி ஏராளமான இறைவசனங்களை சொல்லி தந்திருக்கிறான். அதில் மனிதன் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான், நம்முடைய படைப்பின் நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் பேசியிருக்கிறான். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறான். அதே நேரத்தில் ஒரு சில இறைவசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுவான். அதாவது எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று குர்ஆன் பேசுகிற பொழுது நீங்கள் இறை வழிபாட்டுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று குர்ஆன் சொல்லும். அதாவது வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் வணங்குவதற்காக வேண்டிய தவிர படைக்கவில்லை. எதற்காக படைத்தான்? வணங்குவதற்காக படைத்தான். எப்படி படைத்தான் என்று அல்லாஹ் ஒரு சில வசனங்களில் மனிதர்களை பற்றி பேசுவான். இந்த இறை வசனங்கள் நமக்கு எல்லா நேரத்திலேயும் மனதில் நினைவில் இருக்க வேண்டிய வசனங்கள். ஆனால் நாம் அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதற்கு நேர் முரணான சிந்தனையில் இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? மனிதனை எப்படி படைத்திருக்கிறோம்? வகான குலிகல் இன்சான தஈஃபா, மனிதனை நாம் பலகீனமானவனாக படைத்திருக்கிறோம் என்று ஒரு வசனத்தில் சொல்லுகிறான். இன்னொரு ஆயத்தில் நாம் பார்க்கிறோம் வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான். இது மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் இருந்தாலும் கூட ரொம்ப சின்ன ஒரு வசனம் நமக்கு எல்லா நேரத்திலேயும் சிந்தனையில் வைக்க வேண்டிய வசனம். என்ன அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான்? குலிகல் இன்சான் அஜூலா, மனிதனை குலிகல் இன்சான் லஈஃபா, மனிதனை நாம் பலகீனமானவனாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதனுடைய சிந்தனை எல்லா நேரத்திலேயும் இதற்கு நேர் மாறாக இருக்கிறது. மனிதன் தன்னை ஒரு பெரும் பலசாலியாக எல்லா சூழலிலும் நினைத்து கொள்ளுகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நீ பலசாலி அல்ல, மாறாக நீ பலகீனமானவன். உனக்கு எவ்வளவுதான் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டாலும் நீ பலகீனமானவன். உனக்கு எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் நீ பலகீனமானவன். அல்லாஹ் தொடர்ந்து இந்த வசனத்தின் மூலம் நமக்கு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். எவ்வளவுதான் உடல் வலிமை, உனக்கு கட்டுமஸ்தான உடல் வலிமை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நீ ஒரு பலகீனமானவன் என்பதை இந்த வசனம் மீண்டும் மீண்டும் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. உடல் வலிமையில் உடலை வலிமையாக வைத்திருக்கக்கூடிய மனிதன் என்ன நினைப்பான்னா, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மருந்து மாத்திரையே சாப்பிட்டதில்லை, நான் மருத்துவமனைக்கே சென்றதில்லை, உடல் வலிமையாக இருக்கிறது, நான் எல்லா நேரத்திலேயும் சாப்பாடை சாப்பிடுவதில்லை, காய்கறிகளை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த நோயும் வராது நொடியும் வராது நினைத்து கொண்டே இருப்பான். சின்ன வியாதி அல்லாஹ் படுக்க வைத்தான், வருஷ கணக்கில் படுக்கையில படுத்திருப்பான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், குலிகலின் சாணம் தஈஃபா, ஒரு பெரும் பொருளாதாரம் மனிதனிடத்தில் இருக்கும், நிறைய செல்வம் இருக்கும், வீடு இருக்கும், மாளிகைகள் எல்லாம் இருக்கும். மனிதன் நினைத்து கொள்ளுவான், நம்மள்ட்ட நிறைய காசு பணம் இருக்கிறது, நாம் ரொம்ப பலசாலி, நாம் என்ன சொன்னாலும் மக்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுவார்கள், நாம் நினைத்ததையெல்லாம் நடத்திவிடலாம் என்று மனிதன் நினைத்து கொண்டிருப்பான். தொழிலில் ஒரு பெரும் நஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கிற பொழுது மாளிகையில் வாழ்ந்த மனிதன் கன நேரத்தில் தெருவுக்கு வந்து விடுகிறான். இந்த மாதிரி நிறைய நபர்களை நாம் பார்த்திருப்போம். யோசிக்கணும், குலிகல் இன்சான் தஈஃபா, மனிதனை நாம் பலகீனமானவனாக படைத்திருக்கிறோம். பொருளாதாரம் நிரந்தரம் அல்ல, உடல் ஆரோக்கியமும் நிரந்தரம் அல்ல, ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரம் அல்ல. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற பொழுது, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்த வெகு சொற்பமான மக்களில் ஒருவராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டது, அதிகாரம் கொடுக்கப்பட்டது, காற்று வசமாக்கி தரப்பட்டது, அவர்கள் எங்க வேண்டுமானாலும் செல்லலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். பறவைகளிடத்தில் பேசுவார்கள், எறும்புகளிடத்தில் பேசுவார்கள், தாவரங்களில் இப்படி எல்லா விதமான ஆற்றலும் அதிகாரமும் கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதே வசனத்தை தான் சொல்லுகிறான், குலிகல் இன்சான தஈஃபா, உங்களுக்கு உலகத்தையே ஆட்சி செய்கிற சக்தியை அல்லாஹ் கொடுத்ததன் காரணமாக நீங்கள் பலசாலி அல்ல, நீங்களும் பலகீனமானவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பலகீனம் இருந்துச்சு? மௌத்து தான் அவர்களுடைய பலகீனம். அவர்களுடைய பலகீனம் மௌத்து. உலகத்தின் ஆட்சியும் அதிகாரமும் கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட மௌத்தை அவர்களால் வெல்ல முடியவில்லை. ஒரு கட்டம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை கட்டி கொண்டிருக்கிறார்கள்.
ஜின்கள் எல்லாம் அணி அணியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. கற்களை எடுத்து கொண்டாந்து வைக்கிறது, கட்டுறதுன்னு எல்லா வேலைகளும் ஜரூராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மௌத் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. அல்லாஹ் அவர்களை அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத்துக்கு உத்தரவிடுகிறான். மலக்குல் மௌத் வருகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறார்கள், நாம் இப்பொழுது மரணித்து விட்டால், அந்த மரண செய்தி ஜின்களுக்கு தெரிந்து விட்டால் இந்த பள்ளிவாசலின் வேலை, பைத்துல் முகத்தஸுடைய வேலை முழுமை பெறாது என்று நினைத்து அவர்கள் என்ன செய்யறாங்க, மிம்பர் படியில் போய் சாதாரணமாக எப்பொழுதும் அமர்வதை போல் அமர்ந்து கொள்ளுகிறார்கள். அமர்ந்து கொண்டு அசா குச்சியை தாங்கி பிடித்து கொண்டு மலக்குல் மௌத்திடத்தில் சொல்லுகிறார்கள், இப்பொழுது என்னுடைய ரூஹை கைப்பற்றுங்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், இந்த வேலை முழுமையடையும் வரை நான் மௌத்தாகி விடுகிறேன், ஆனால் என்னுடைய மரணம் வெளியே தெரியக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்கிறான். மெம்பர் படியில அமர்ந்த வண்ணம் அசாவை தாங்கி பிடித்து கொண்டு அவர்கள் மரணிக்கிறார்கள். பள்ளிவாசலின் வேலை கட்டி முடிக்கும் வரை, பைத்துல் முகத்தஸ் வேலை பரிபூர்ணமாகும் வரை அங்கே இருக்கக்கூடிய ஜின்களுக்கு இவர்கள் மௌத்தாயிட்டாங்கன்னு தெரியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கிற பயத்தோடு அந்த ஜின்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் எந்த அசாவை தாங்கி பிடித்திருந்தார்களோ அந்த அசாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரித்து கடைசியில் அவர்கள் கீழே விழுகிறார்கள். அப்பொழுதுதான் ஜின்களுக்கு தெரிகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்கன்னு. இங்கே பள்ளிவாசலின் வேலை நிறைவடைந்து விட்டது. இந்த வரலாறு குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. நாம் இந்த வரலாற்றில் பார்க்கக்கூடிய அந்த படிப்பினை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான், உலகத்தையே ஆட்சி செய்தார்கள், மரணத்தை வெல்ல முடியவில்லை. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், கொலித்தலின் சானது ஐஃபா, மனிதனை அல்லாஹ் பலகீனமானவனாக படைத்திருக்கிறான். இந்த வசனம் நமக்கு எல்லா நேரத்திலேயும் சிந்தனையிலேயே இருக்கும். நாம் நம்மை மிக உயர்வாக கருதி கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த வசனம் மனசுல வரணும், நாம் பலகீனமானவர், நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், நம்மை தாண்டக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உங்க சௌக்க குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலேயும் இன்னொரு அறிவாளியை நாம் பூமியில வச்சிருக்கிறோம்னு சொல்லும். அதுதான் நம்முடைய பலகீனம். நாம் என்ன நினைக்கிறோம், நாம் ஒரு பெரும் செல்வந்தன் நினைப்போம், நமக்கு மேல் செல்வம் உள்ளவனை அல்லாஹ் துன்யாவில் வச்சிருப்பான். நாம் ஒரு பெரும் அறிவாளின்னு நினைச்சிருப்போம், நமக்கு மேல் அறிவாளியை அல்லாஹ் துன்யாவில் வைத்திருப்பான். நாம் பெரும் பலசாலின்னு நினைச்சிருப்போம், நமக்கு மேல் பலசாலியை அல்லாஹ் வைத்திருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துன்யாவில் யாரு ரொம்ப அறிவாளி என்று கேட்கப்பட்ட பொழுது நான் தான் சொன்னாங்க. ஒரு நபியாக இருந்தாலும் கூட அப்படி அவர்கள் சொல்லி இருக்க கூடாது. அல்லாஹ் அவர்களை விட அறிவாளியான எதிர்நிலைக்கிட்ட போய் நீங்கள் ஓதிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தான். நீங்கள் கல்வி கற்று வாருங்கள் என்று அனுப்பி வைத்தான் என்று சொன்னால், நம் சிந்தனையில் நாம் வைக்க வேண்டிய விஷயம், எல்லா நேரத்திலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த துன்யாவில் பலகீனம் இருக்கிறது. இரண்டாவது விஷயம், அல்லாஹ் கானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாம் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் நிதானம் இருக்க வேண்டும். சரியான தாற்பயத்தோடு ஒரு வேலையை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். ஆனால் ஒரு சின்ன அவசரம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் வந்து கொண்டே இருக்கும். அதனால நாம் என்ன செய்யணும், எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நிதானமாய் யோசனை செய்து ஒரு செயல்பாட்டை செய்யணும். இபாதத்தாக இருந்தாலும் கூட அதில் அவசரம் இருக்கக்கூடாது, நிதானம் இருக்கணும். வக்கானல் இன்சான அஜூலா, மனிதன் அவசரப்படக்கூடியவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து கொண்டு போய் இந்த சொர்க்கத்திற்குள்ளால் விட்டு அல்லாஹ் சொன்னான், இதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். ஷைத்தான் அவர்களை வந்து எப்படி வழிகெடுத்தான், வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்கிறேன், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கலாம் என்று ஆசை வார்த்தைகளை சொல்லி ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார்கள், ஷைத்தானை நம்பி விட்டார்கள், சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். நாம் என்ன சொல்ல வருகிறோம், வக்கானல் இன்சான அஜூலா, மனிதன் அவசரக்காரன். எனவே நாம் என்ன செய்யணும்னா, எல்லா இடத்திலும் அவசரம் இல்லாமல் யோசிக்கணும், நிதானமாக யோசிக்கணும். இந்த இரண்டு வசனங்களை நம்முடைய சிந்தனையில் எல்லா நேரத்திலும் வைத்திருக்கணும். நமக்கு அவசரம் இருக்கிறது, நமக்கு பலகீனம் இருக்கிறது. இந்த இரண்டிலும் நாம் ஒருபோதும் மாட்டிவிடக்கூடாது. நிதானமாக சரியாக யோசிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் இந்த வசனத்தை நினைவில் வைத்து நல்ல ஒரு படிப்பினையோடு வாழ வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான கைரையும் பரக்கத்தையும் நிரப்பமாக தந்தருள்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.